தகடூருங்கிற கிராமத்தில் தங்கப்பெண்கிற கிராம அதிகாரி இருந்தான். அவன் எந்த விஷயத்திலும் அந்த ஊருடைய பண்டிதரும் அறிஞருமான நீலகண்டருடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்து வந்தா. நீலகண்டரோ யாராவது தவறு செஞ்சா அதை ஏன் அவங்க செஞ்சாங்கன்னு நல்லா யோசித்து தக்க தண்டனை கொடுப்பது பற்றி கிராம அதிகாரி கிட்ட சொல்லுவாரு. கிராம அதிகாரியும் அந்த அறிவுரைப்படி நடப்பா. அதுபோல ஊர்ல ஒருவர் ஒரு நற்செயலை செஞ்சா அதை பாராட்டி பரிசு கொடுக்கறதுனா அதனால என்ன பயன்கள் விளையும்னு அவர் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் கிராம அதிகாரிக்கு அறிவுரை சொல்லுவாரு. அந்த ஊர்ல முருகையன்கிற கிழவன் இருந்தான். அவன் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடந்தான். அவன் சம்பாதிச்சுதான் தன்னுடைய மகன் மருதனை வளர்த்து வந்தான். மருதன் ஒரு சோம்பேறி, எந்த வேலையிலும் நாட்டம் கொள்ளாத இளைஞன். தன்னுடைய தந்தையுடைய நிலையை பார்த்து அவன் சாப்பாட்டுக்காக வீடு வீடா போய் பிச்சை எடுக்க தொடங்கினான். அவன் நீலகண்டருடைய வீட்டுக்கு போய் பிச்சை கேட்டப்ப அவர் அவனை பார்த்து, நீ ஏன் ஏதாவது வேலை செஞ்சு உன்னுடைய தந்தைக்கு சாப்பாடு போடக்கூடாது? இவ்வளவு நாட்களா அவன் வேலை செஞ்சு உனக்கு சாப்பாடு போட்டு வந்ததால தானே நீ சோம்பேறியா ஊர்ல திரிஞ்சிட்டு இருக்க. பிச்சை எடுப்பது பெரிய குற்றம். நீயோ வேலை செய்யாம மற்றவங்களுடைய உழைப்பால கிடைப்பதை சாப்பிட விரும்புற. இது குற்றம். நீ முதல் தடவையா செஞ்சதால தண்டிக்காம விட்டுடுற. ஆனா இன்னொரு முறை இதை செஞ்சேன்னா கிராம அதிகாரி கிட்ட சொல்லி உன்னை சிறைக்குள்ள தள்ளுவேன்னு சொன்னாரு. அதை கேட்ட மருதன் பயந்து போய் ஊரை விட்டே ஓடிட்டான். அதனால அவனுடைய தந்தை முருகையன் அனாதையாகிட்டான். அப்ப நீலகண்டர் கிராம அதிகாரி கிட்ட நடந்ததை சொல்லி கிராமத்துடைய அனாதைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் பராமரிக்க வேண்டியது கிராம அதிகாரியுடைய கடமை. அதனால முருகையனை இந்த கிராமத்தவர் முறை போட்டுக்கொண்டு கவனித்து வர வேண்டும்னு கட்டளையிடுங்கள்னு யோசனை சொன்னாரு. கிராம அதிகாரியும் அது சரியேன்னு நினைச்சு அவ்வாறே கட்டளையும் பிறப்பிச்சா. அந்த ஊர்ல காலன், மாலன், வேலன்னு 3 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க போக்கிரிகள். அவங்க கிராம அதிகாரி கிட்ட, எங்களுக்கு வேலை கொடுங்க, அப்பத்தான் எங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியும். வேலை கொடுக்கலன்னா நாங்கள் ஊரை விட்டே போயிடுவோம். அப்போ எங்களுடைய பெற்றோரை பராமரிக்கிற பொறுப்பு உங்கள் மீது தான் விழுன்னு சொன்னாங்க. இதே சமயம் அவங்க சொன்னதை கேட்டுட்டே வந்த நீலகண்டர் கிராம அதிகாரி கிட்ட, இவங்களை ஊரை விட்டு போக அனுமதி கொடுத்துடு, இவங்களுடைய பெற்றோர்களை கவனித்து கொள்ள ஏற்பாடு செய்வோம்னு சொன்னார். அதை கேட்டு அந்த 3 போக்கிரிகளும் சிரிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியேறினாங்க. நீலகண்டரும் கிராம அதிகாரி கிட்ட, கவலைப்படாதீங்க, இவங்க மட்டும் இல்லை, மருதனும் சீக்கிரமா திரும்பி வந்து தம்முடைய பெற்றோர்களை கவனிச்சுக்குத்தான் போகிறான்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா யாரும் வந்து கிராம அதிகாரி கிட்ட எந்தவித புகாரும் செய்யல. சில நாட்களுக்கு அப்புறமா தகடூர் கிராம அதிகாரி தங்கப்பனுக்கு காலனும், மாலனும், வேலனும், மருதனும் கோட்டூர்ல வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வராங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அவங்க தங்கப்பனை பற்றி அவதூறாக பேசி தூற்றி வராங்களாம். அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்க்க தங்கப்பன் அவள் கொண்டான். தங்கப்பன் தன்னுடைய வண்டிக்காரன் வரதன் கிட்ட, வரதா, நம்முடைய வில்வண்டியை கட்டிட்டு வா, நம்ம கோட்டூர் போகலான்னு சொன்னான். வரதனும் வண்டியை பூட்டி கொண்டு வந்து நிறுத்தவே தங்கப்பன் அதில் ஏறி உட்கார்ந்தா. வரதன் வண்டியை ஓட்டிட்டு போனான். கோட்டூர் தகடூர்லேருந்து 50 மைல் தூரத்தில் இருந்துச்சு. போகிற பாதையோ கரடு முரடானது. அதில் வேகமாக போயிட்டு இருந்த வில்வண்டி ஒரு பாறாங்கல் மேலே மோதி குடை சாய்ந்தது. வண்டியிலிருந்து கீழே விழுந்ததுனால தங்கப்பனுடைய தலையில பலத்த அடிபட்டுச்சு. அவன் நினைவை இழந்து விழுந்து கிடந்தா. வண்டிக்கார வரதனும் வண்டியிலிருந்து விழுந்ததுனால அவனுடைய கையில பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல அந்த வழியில காலன் வந்துட்டு இருந்தான். அவன் கொடை சாஞ்ச வண்டியையும் அதுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த எருதையும் பார்த்தா. கீழே நினைவே இழந்து விழுந்து கிடந்த தங்கப்பனையும் காயம் அடைஞ்சு துடிச்சிட்டு இருந்த வரதனையும் பார்த்தா. உடனே வண்டியை சரியா நிறுத்தி அதுல எருதை பூட்டி தங்கப்பனையும் வரதனையும் வண்டியில ஏத்துனான். அதுக்கப்புறமா அவன் பக்கத்துல இருந்த பழுதூருக்கு போய் அங்க ஒரு வைத்தியர்கிட்ட சிகிச்சைக்கு கொண்டு போனான். வண்டிக்கார வரதனோட காயம் 2 நாட்கள்ல ஆறிடுச்சு. ஆனா தங்கப்பன் நினைவை அடைஞ்சு குணமடைய 1 வார காலம் பிடிச்சுது. தங்கப்பன் பணக்காரன்னு தெரிஞ்ச வைத்தியரோ அவங்க குணமடைஞ்சதோ அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொள்வதா காலன் கிட்ட சொல்லிட்டே சிகிச்சை கொடுத்தாரு. காலனும் அவங்க 2 பேரும் முழுவதுமா குணமடைகிற வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு வந்தா. வண்டிக்கார வரதன் குணமடைஞ்சதுமே வண்டியை ஓட்டிட்டு தகடூருக்கு போய் தங்கப்பன் பழுதூர்ல இருப்பதாகவும் விபத்து நடந்ததையும் பத்தி சொன்னான். தங்கப்பனுடைய மனைவி மக்களும் உற்றார் உறவினர்களும் நீலகண்டரும் மற்றும் பலரும் உடனே கிளம்பி பழுதூருக்கு போய் தங்கப்பனை பார்த்து நலம் விசாரிச்சாங்க. காலனப்ப, நான் செஞ்சது தப்புதான், ஏன் மாதிரி தான் மாலனும் வேலனும் மருதனும் தப்பு செஞ்சவங்க. நாங்கள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும்னு கடவுளை தினமும் வேண்டி வரோம். முதலாக அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இவருக்கு பணிபுரியும்படி செஞ்சு என்னை திருத்திட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். தங்கப்பன் வைத்தியருக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு தகடூருக்கு திரும்பி வந்தான். அவன் நீலகண்டர்கிட்ட, காலன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டா. அவன் விபத்தில் அடிபட்டு விழுந்து கிடந்த என்னையும் வரதனையும் கண்டு இறக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் எங்களை ஒரு வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சைக்கும் ஏற்பாடு செஞ்சா. நாங்கள் குணமடைகிற வரைக்கும் எங்களோட இருந்து எங்களுடைய தேவைகளையும் கவனிச்சிட்டான். இப்படியெல்லாம் அவன் நல்ல செயல்களை செஞ்சதால அவன் திருந்திட்டான்னு நினைக்கிற. அதனால அவனை நம்ம ஊருக்கு வர சொல்லி ஒரு வேலையும் போட்டு கொடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான்.
காலன் திருந்திட்டான்னு உறுதியா சொல்லிட முடியாது. அன்னைக்கு அவனுக்கு அப்படி செய்யணும்னு தோன்றியதால அவன் அப்படி செஞ்சா. இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் வச்சுட்டு அவன் திருந்திட்டான்ங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. காலன் விஷயம் காக்கை உட்கார பணபலம் விழுந்த கதை போலத்தான்னு சொன்னாரு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, நீலகண்டர் என்னதான் அறிவாளியா இருந்தாலும் கனிவு, தயை, தாட்சணியம் இந்த மாதிரியான இயல்புகளை கொள்ளாதவர் போல தோன்றுகிறதே. காலன் சமயத்துல செஞ்ச உதவியால் தானே கிராம அதிகாரி தங்கப்பன் உயிர் பிழைத்தான். அப்படிப்பட்ட காலன் மேல் அவர் ஏன் இரக்கம் காட்டாமல் இருந்தார்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மனிதன் மிருகங்களை விட உயர்ந்தவன்கிறதுக்கு அவன் அறிவு படைத்தவன்கிறது தான் முக்கிய காரணம். அந்த அறிவை இடம், பொருள் மற்றும் காலத்துக்கு ஏற்ப சரியா அவன் பயன்படுத்தணும். காலன் தன்னுடைய பிரார்த்தனையாலேயே தக்க வாய்ப்பை பெற்று தான் நற்செயலை செய்து திருந்தி விட்டதான் நினைச்சிட்டான். இது தற்செயலா நேர்ந்தது. காலனுக்கு வேலை கொடுத்தா மற்ற 3 பேரும் யாரோ ஒருவருக்கு உதவி விட்டு தாம் திருந்தி விட்டதா கூறி கிராம அதிகாரி கிட்ட வேலை கேட்பாங்க. இது அவங்கள ஊக்குவிப்பது போல ஆகிடும். அதனால காலனுடைய ஒரு செயலை கொண்டே அவன் திருந்திட்டான்னு நினைக்கிறது தவறு. இதனால தான் காலனுக்கு கிராம அதிகாரி வேலை கொடுப்பதை நீலகண்டர் விரும்பவில்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.